ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஈஸியாக வீட்டில் உள்ள கருவேப்பிலையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு குழம்புங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன். இந்த எண்ணெயில் 2 ஸ்பூன் மிளகு, நீங்கள் எந்த சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. குழம்பு நிறைய வைக்கிறேன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா கம்மியாக சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு. இது கொஞ்சம் வெடிக்கட்டும். பார்த்திங்கன்னா மிளகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, அதை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக அது எண்ணெயில் இதாகினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. இது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கருணக்கிழங்கு வறுவல் எதுனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு ஒரு குழம்பு பண்ணிடலாம். காய் வேணும் அதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறணுன்னு நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் அதே பாத்திரத்தில் திரும்ப ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்றேங்க. இது நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஒரு 4-5 வெந்தயம், ரொம்ப வேண்டாம், போதும், அவ்வளோதான். நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பேஸ்ட் அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா, இதை எண்ணெயில் விட்டுருங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கல்லுப்பு கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே இதாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம புளி கரைச்சல் ஊற்றி நல்லா கொதி வந்து கொஞ்சம் குழம்பு வற்றணுன்னா நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான், சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி ஆயிரும் ஃபாஸ்ட்டாக. கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலே போதும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி நம்ம அந்த பேஸ்ட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க. இது தக்காளி எதுவுமே சேர்க்குறதில்ல. பாருங்கள், நான் கரைச்சி வச்சுருந்தேன். இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச ஜாரில் குடித்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துலையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ஓரளவு திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சுட சுட சாதத்துக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.